சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். 2002 பொறுத்தவரையில் அன்னைக்கு இதே ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர திருத்தம் அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம். அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு அந்த திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. 49 லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க. அப்போ ஏன் திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்போ ஏன் திமுக 49 லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், டபுள் என்ட்ரி ரெண்டு இங்கே இருக்கும் அங்கே இருக்கும், ஒரு ஏ தொகுதியில் இருக்கும் பி தொகுதியில் இருக்கும், இப்படிப்பட்டவங்களும் அடையாளம் கண்டு எடுத்தாங்க. அதே முறையை இன்னைக்கு செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அதனால அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதோட வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க, நாங்கள் வேணும்னு போயிருக்கோம். நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம், அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லும்போது இங்க ஆளும் இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது இன்றைக்கு ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு அந்த பணி செய்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு, சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள், பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் அந்த எலெக்ஷன் ஆபீசர். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்க ஒரு போன் பண்ணுங்க, நீங்க அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார், உங்களுக்கும் எடுக்க மாட்டார், எங்களுக்கும் எடுக்க மாட்டார், யாருக்கும் போன் எடுக்க மாட்டார். ஆனா சென்னையில் 2 பேர் போன் மட்டும் எடுப்பார். ஒன்னு சேகர் பாபு, இன்னொன்னு மாசு. இந்த 2 பேர் போன் மட்டும் எடுப்பார். அப்ப இந்த 2 பேர் கைத்தடியா, இந்த 2 பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய ஏவலாளாக அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர்கள்லாம் சீர்குலைக்கின்ற வகையில் அவர்கள் என்ரோல் பண்ணாம திமுகவை மட்டும் என்ரோல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய நடவடிக்கை இருக்கு. அதனால குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்புத்தன்மை, பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கும் சரி, இல்லை என்றால் வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்புத்தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு பிஎல்ல பாகம் 1200 ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல ஒரு பூத்துக்கு தான் ஒரு பிஎல் இருக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.